Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்கி எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு அவரைக்காய், பட்டை அவரைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவரைக்காய் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது பார்க்கவே. அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடையே நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்து செய்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்போடு நான் தக்காளி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்டேன். நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை முன்னாடியே சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சிடும்ல, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டு நல்லா கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துருப்போம்ல, புளி கரைசலை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஈஸியான சாம்பார் தான் அவரைக்காய் கத்திரிக்காய் வச்சு செய்கிறது. சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.